ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஹோட்டல்லேருந்து. அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்கள் யாரும் இந்த மர்மமான காட்டுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனவே மக்கள் யாரும் இந்த அமானுஷ்யமான மர்மங்கள் நிறைந்த காட்டுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது. இந்த எச்சரிக்கையையும் மீறி எவரேனும் காட்டுக்குள் நுழைய நேர்ந்தால் அவர்களது உயிருக்கு உத்தரவு தர இயலாது என்றும் நமது அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நம்ம ஊர்ல புதுசா பிரம்மாண்டமா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்காங்களா? நம்ம போய் ஒரு விசிட்ட போறோம்னா எப்படி? அதான் டக்குனு ஞாபகம் கிளம்பி வந்தாச்சு. வாடா டாமி, வாவா. பாப்பா இதுக்கு எனக்கு ரொம்ப சாதா. சென்சார் வச்சிருப்பாங்க, அதனால அது திறக்குது. நீ சொல்றது ஒரு வகையில வாஸ்தவம் தான். சூப்பர் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய். இங்க தான் இருக்கு. இந்த போட்ல தான் நம்ம போக போறோம். நமக்காக தான் அந்த அண்ணன் அங்க நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்க இருக்காரு பாரு. நீங்க தான் அந்த காலேஜ் பசங்களா தம்பிங்களா? என் அனுபவத்துல சொல்றேன், அங்க போகாதீங்க. நீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தராதீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அங்க எதுவுமே இல்ல, ஆனா இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கீங்க. ஆமா, அங்க எதுவுமே இல்லன்னு நாங்க இந்த உலகத்துக்கு காட்டுவோம். நான் சொல்றத கேளுங்க. உங்கள மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி போட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆனா யாரும் திரும்பி வந்ததே இல்ல. இங்க பாருடா, நமக்கே ஜோக்கு கொடுக்குறாரு இவரு. நானா ஜோக் கட்டுறீங்களா? நான் ரங்கா ஜோக்கா? நான் உண்மையதான் சொல்றேன், அங்க போறது உங்களுக்கு நல்லது இல்ல. அவருக்கு என்ன பேச்சு? அவரு சும்மா எப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வாங்க போலாம் இங்க இருந்து. தம்பிங்களா, பத்திரமா எப்படியாவது திரும்பி வந்துருங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். இந்த மாதிரிதான் ஒரு ஆளுகிட்டையும் பொய்ய சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கானுங்க. அங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு. ஆமா, அங்க எதுவுமே இல்லனே நம்ம இந்த உலகத்துக்கு காட்டணும். எங்க நைனா மைக்கி வேற என்ன தேடிட்டு இருப்பாரு. பரவாயில்ல, இந்த உலகத்துக்கு நம்ம இத நிரூபிச்சாகணும். சாப்பிடுதியம்மா? இந்த இடத்துக்குள்ள ஒரே செடி கொடியா வளர்ந்துருக்கு. செடி கொடியா வந்து போதும், நீங்க பேய் இருக்கு அது இருக்குன்னு கட்டுக்கதைய கட்டி விட்டுறது. இந்த கறி வச்சு சாப்பிடுந்தியா? இவ்வளவு பயங்கரமாலாம் இல்ல. இந்த இடம் ஏதோ மனுஷங்க இல்லாததுனால ஃபுல்லா மரமா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. இங்க எதுவும் இருக்க மாதிரி தெரியல, சாதாரணமா தான் இருக்கு. கைஸ், அங்க பாருங்க. அங்க ஏதோ ஒரு வீடு மாதிரி இருக்கு. அது பக்கத்துல போட்டும் இருக்கு. எனக்கு என்னமோ இங்க யாரோ இருக்காங்கன்னு தோணுது. இங்க யாரோ இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ வண்டி எடு போலாம். இங்க வேற என்னென்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். இந்த பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. கறி தொட்டு சாப்பிடுமா? அது இருக்கு இது இருக்குன்னு ஏமாத்தி மக்கள் யாரும் வராத மாதிரி பண்ணிருக்காங்க. இதை எடுத்துக்கிட்டியா? இதையா கொடுப்பாது? இதையா பாதி கொடுப்பா? பெட்ரோல் போட்டு கொடுத்தேன்னு சொன்னாரு. பெட்ரோல் இல்லாம ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம போட் ஆஃப் ஆயிடுச்சு. நல்ல நேரம் பார்த்தா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துலதான் சரி. அங்க பாருங்க கைஸ், அங்க பாருங்க. அங்க ஏதோ ஒரு வீடு தெரியுது. ஆமா, அங்க ஏதோ ஒரு வீடு தெரியுது. அங்க நம்ம போய் பாப்போமா? நீங்க 2 பேரும் இறங்குங்க. நான் வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்றேன். வண்டி இங்கே இருக்கட்டும், நீ இறங்கி வா. நம்ம கரைக்கு முதல்ல போவோம். இங்க ஏதோ கப்பல் இருக்க மாதிரி தெரியுது. இங்கேயும் யாரோ இருக்காங்க. இந்த இடத்துல லைட் எல்லாம் எரியுது. இங்க யாரோ இருக்காங்க. இங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதுன்னு சொன்னாங்க. இங்க எப்படி லைட் எரியுது? இந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் இருக்காங்க. அவன் சாப்பிடுதியம்மா? நம்ம கூட தானே வந்தான். அவன ஆள காணோம். எங்க போறான் அவன்? டேய் மாப்ள, பயமா